கணினிகள் நம்மை எப்படி புரிந்துகொண்டு நமது கட்டளைகளுக்கு எப்படி பதிலளிக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களில்தான் ரகசியம் உள்ளது. இந்த சாதனங்கள் சக்தி வாய்ந்த கணினிகளுடன் நாம் தொடர்பு கொள்ள உதவுகின்றன. கணினி உலகத்தை ஆராய நீங்கள் தயாரா? உள்ளீட்டுச் சாதனங்கள் கணினிக்கு நமது குரல் போன்றது. அவை நமது செயல்களையும் கட்டளைகளையும் கணினிக்கு புரியும் மொழியில் மாற்றுகின்றன. விசைப்பலகைகள், சுட்டெலிகள், மவுஸ், ஒலிவாங்கிகள், மைக்ரோஃபோன்கள் ஆகியவை தொழில்நுட்பத்துடன் நாம் உரையாட உதவும் முக்கிய உள்ளீட்டுச் சாதனங்கள் ஆகும். செய்திகளை தட்டச்சு செய்யவும், நிரல்களை எழுதவும், மென்பொருளை கட்டுப்படுத்தவும் விசைப்பலகை நமக்கு மிகவும் பயன்படும் கருவியாகும். ஒவ்வொரு விசைத்தட்டலும் கணினிக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. நாம் என்ன சொல்ல அல்லது செய்ய விரும்புகிறோம் என்பதை சரியாக கூறுகிறது. ஒரு எளிய மின்னஞ்சல் எழுதுவது முதல் சிக்கலான விளையாட்டை நிரலாக்குவது வரை விசைப்பலகை நமது நம்பகமான துணையாகும். சுட்டெலி கணினியின் இடைமுகத்தை இன்டர்ஃபேஸ் துல்லியமாக கட்டுப்படுத்த உதவுகிறது. எளிய சொடுக்கு, கிளிக் அல்லது இழுப்பதன் மூலம் டிராக் மெனுக்களுக்குச் செல்லலாம், கோப்புகளை நகர்த்தலாம் மற்றும் டிஜிட்டல் ஓவியங்களை உருவாக்கலாம். இது ஒரு மாய மந்திரக்கோலை போல நம் டிஜிட்டல் உலகை எளிதாக வடிவமைக்க உதவுகிறது. ஒலிவாங்கிகள், மைக்ரோஃபோன்கள், பாட்காஸ்டை பதிவு செய்தல், குரல் கட்டளைகளை கொடுத்தல் அல்லது நண்பர்களுடன் வீடியோவில் அரட்டை அடித்தல் என கணினியுடன் நேரடியாக பேச அனுமதிக்கின்றன. நமது குரல் ஒரு சக்தி வாய்ந்த உள்ளீடாக மாறி தடையற்ற தொடர்புக்கு உதவுகிறது. வெளியீட்டுச் சாதனங்கள் கணினிகள் நமக்கு தகவல்களையும் முடிவுகளையும் காண்பிப்பதன் மூலம் நம்முடன் தொடர்பு கொள்கின்றன. மானிட்டர்கள், அச்சுப்பொறிகள், ஒலிபெருக்கிகள் டிஜிட்டல் தரவை நாம் பார்க்க, தொட, கேட்கக்கூடிய ஒன்றாக மாற்றுகின்றன. மானிட்டர் டிஜிட்டல் உலகிற்குள் நம்மை அழைத்துச் செல்லும் முதன்மை சாளரம் ஆகும். இது உரை, படங்கள், வீடியோக்கள் மற்றும் விளையாட்டுகள் என எல்லாவற்றையும் காட்டுகிறது. இது கணினியின் பதிலைகளை நிகழ்நேரத்தில் பார்க்க அனுமதிக்கிறது. அச்சுப்பொறி நம் டிஜிட்டல் படைப்புகளை தொட்டு உணரக்கூடிய யதார்த்தமாக மாற்றுகிறது. ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் வடிவமைப்புகளின் உடல் மகள்களை வைத்திருக்க அனுமதிக்கிறது. இது மெய்நிகர் மற்றும் உடல் உலகங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கிறது. ஒலிபெருக்கிகள் கணினியின் ஆடியோ வெளியீட்டை கேட்க அனுமதிக்கின்றன. இதில் அமைப்பு அறிவிப்புகள், இசை, பேசும் சொற்கள் மற்றும் ஆழமான ஒலி விளைவுகள் ஆகியன அடங்கும். அவை ஒலியின் மூலம் டிஜிட்டல் உலகிற்கு உயிர் கொடுக்கின்றன. எனவே உள்ளீட்டுச் சாதனங்கள் கணினிகளுடன் தொடர்பு கொள்ளவும், வெளியீட்டுச் சாதனங்கள் கணினிகள் நம்முடன் தொடர்பு கொள்ளவும் உதவுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சாதனங்களை புரிந்துகொள்வதன் மூலம் தொழில்நுட்பத்தின் சக்தியை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஆராய்ந்து உருவாக்குங்கள்.